வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரு வழியா கோமதியை கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பாண்டியன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரோட் சைடு ஹோட்டல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க. இந்த கோமதி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரையெல்லாம் போடுன்னு அவர் கையில கொடுக்குறாரு. கோமதியை அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி வாயில போட்டுட்டு இருக்க. சார், டிஃபன் ரெடிங் சார் அப்படின்னு கடைக்காரர் ரெண்டு பிளேட்டை கொண்டு வந்து கொடுக்க வாங்கிக்கிறாரு பாண்டியன். சாப்பிடு கோமதி, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆஹா வேண்டாம் வேண்டான்னு பதறாங்க கோமதி. சூடா ஆம்லேட்டு நல்ல டேஸ்டா இருக்குன்றாரு அவரு. ஆஹா இதுவே போதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பசியில இருக்க பாண்டியன் கொஞ்சம் வேக வேகமா சாப்பிடுறாரு. கோமதி சாப்பிடாம குறுகுறுன்னு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. பசியில சாப்பிட்றதுனாலயோ என்னமோ தெரியல, இட்லி சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியா இருக்குன்றாரு பாண்டியன். இப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்குல்லன்னு குத்தலா கேக்குறாங்க கோமதி. பாண்டியன் ஒரு வாய்க்கிட்ட கொண்டு போனவரு அப்படியே நிறுத்திட்டு பாக்குறாரு. ஐயோ இப்படி வர்றாளோ அப்படின்னு ஒரு நிமிஷம் திகச்சு போறவரு அடுத்து சமாளிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இல்ல முதல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு அம்பட்டு யோசிப்பீங்க, இப்பெல்லாம் நாள் கணக்கா ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க. பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது நெஞ்சு வலிச்சிருக்கும்ல அப்படின்னு கோமதி ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா கேட்க, பாண்டியன் அதுக்கும் சிரிச்சுக்கிறாரு. வலிக்க தான் செஞ்சது கோமதி, பணம் செலவழியுதுன்ற வலியை விட எனக்கு ரோஷம் தானே அதிகமா இருந்தது அப்படின்னு பாண்டியன். இனிமே வாழ்க்கையில நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி சிரிக்க, இல்ல என் கையால காஃபி கூட குடிக்க மாட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க, தப்புதான் தப்புதான் அப்படின்னு சரண்டர் ஆகி அதே அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. ஏங்க உங்க சட்டையெல்லாம் பளிச்சுன்னு தானே இருக்கும், இது என்ன மங்கலா இருக்கு, அன்னைக்கு சோப்பு போடாம துவைச்சியலே அந்த சட்டையா இது அப்படின்னு கோமதி கேட்க, அப்பவும் பாண்டியன் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, அது என்னமோ தெரியலடி, போட்டிருக்கிறது அழுக்க சட்டையா இல்ல துவைச்ச சட்டையான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு விஷயம் தெரியுமா கோமதி, சொன்னா சிரிச்சிடுவ, 3 நேரம் ஹோட்டல்ல என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சிரிக்க, இருக்கட்டும் இருக்கட்டும்ன்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. வருஷ கணக்கா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எந்த குழப்பமும் இல்லாம சமைச்சு போடுற, அது மட்டுமா துவைக்கிறது பெருக்கிறது கழுவுறது அம்பட்டு வேலையை பாக்குற, சத்தியமா சொல்றேன்டி வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்கு என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாதுடி. ஆனா நீ போன வருஷம் நான் தொலைச்ச குண்டூசி எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுப்ப. நிச்சயமாவே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கோமதி அப்படின்னு பாண்டியன் பேச பேச கோமதி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி, இம்பட்டு பேர் இருக்க வீட்டெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்டி அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்படி சொல்லாதீய, வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை கடையை பார்த்துக்கிறதும் அம்பட்டு பெரிய விஷயங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பாண்டியன். ஏங்க ஏதோ கடையை பற்றி கோவத்தில் என்னென்னமோ சொல்லிட்டேன், மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் நீ ஒன்றும் கடையை பற்றி தப்பாலாம் சொல்லலையே, நான் எப்போ பாரு உன்னைய விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எப்போ பாரு கடையே கதைன்னு கிடக்குறேன், அதை தானே நீ சொல்ல வந்த, வேற எதுவும் சொல்லலையேங்கிறாரு பாண்டியன். கோமதியை கொஞ்சம் சங்கடமாக உட்கார்ந்துருக்க. கோமதி வேற ஏதாவது சொல்லட்டுமான்னு கேட்குறாரு பாண்டியன். சொல்லு, சூடா கொண்டு வர சொல்லலான்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் இதுவே போதுங்கன்றாங்க கோமதி. சரி சாப்பிடுன்னு அவரும் சாப்பிடுறாரு. என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்னு சாப்பிட்டாலும் இப்படி சுத்தி அங்கங்க ஆளுங்க வெட்ட வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, கண்ணு முன்னாடியே ஆவி பறக்க தோசைக்கல்ல தண்ணியை தெளிச்சு சுட சுட ஊத்திக்கிட்டு இருக்க ஒரு சேரை பிடிச்சி உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டியன், ஏய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாத்திரையெல்லாம் இங்கே வச்சு போட்டுக்கிறியா இல்ல வீட்டுக்கு போய் போட்டுக்கிறியான்னு கேக்குறாரு. கோமதி அப்பதான் கோமால இருந்து முழிச்ச மாதிரி திடுக்குன்னு பார்க்க, ஐயோ ஆத்தி இவ முழியே சரியில்லையடா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பாக்குற பாண்டியன், ஏய் வீட்டுக்கு வர்றல்ல அப்படின்னு திகிலோட கேக்குறாரு. வர்றேன், ஆனா போறதுக்கு இடம் இல்லாமலாம் ஒன்னும் வரல, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதனாலதான் வர்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் முகத்துல இருந்த பயம் தெளிஞ்சு அப்படின்னு சிரிக்கிறாரு. கோமதி நீ கோச்சிட்டேன்னு போன உடனேயே நான் ரொம்ப பயந்துட்டேன்டி, இனிமேல் உன்னை நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன் சரியான்னு கேக்குறாரு பாண்டியன். அப்படின்னு தலைய ஆட்டி வைக்கிறாங்க கோமதி. வண்டி வந்துருச்சு போலன்னு கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு அங்கே நிறுத்துங்க வந்துடுறோங்கிறாரு பாண்டியன். கோமதியை எட்டி பார்க்க, வா கோமதி கை கழிட்டு வந்துருவோன்னு கூப்பிடுறாரு அவரு. கோமதி எம்மன்னு சேர பெண்ணுக்கு தள்ளிட்டு எழுந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு வர அதே டிரைவர்
வேற காரு லொகேஷன் மட்டும்தான் வேற இடத்துல வந்து நிக்குது. வா கோமதின்னு அவரு கூட்டிக்கிட்டு வர இவர் மொபைல பார்த்துட்டு இருந்தவரு வச்சுட்டு அண்ணே வாங்கன்னேங்கிறாரு. வரோம்பான்னு அவரு கையில தொடச்சிக்கிட்டே சொல்ல, இப்பவாவது வண்டியில ஏறுவீங்களா இல்ல திரும்பி போயிருவீங்களான்னு டிரைவர் கேக்குறாரு. ஹேய் அப்படின்ற பாண்டியன் காரை திரும்பி பார்த்துட்டு, ஏப்பா இது என்ன பெரிய வண்டியா இருக்குன்னு கேக்குறாரு. அந்த வண்டி வேற இடத்துக்கு வாடகைக்கு போயிருக்கு, அப்புறம் இது கொஞ்சம் காசு கூடங்கிறாரு டிரைவர். ஐயா காசு கூடவா அப்படின்னு பாண்டியன் பதற வண்டியில ஏறுவீங்கன்னு டிரைவர் கேட்டுட்டு இருக்க பாண்டியன் கொஞ்சம் பயத்தோட கோமதியை திரும்பி பாக்குறாரு. உடனே ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு, அது அது வண்டியில ஏறதானே வந்திருக்கிறோம் ஏன் கோமதி அப்படின்னு அவரு சிரிக்க, வாங்கம்மா போலாமான்னு அவரு கூப்பிட, வா கோமதின்னு இவரும் கூப்பிடுறாரு. ஏங்க காசு பத்தி கேட்கல அத பத்தி பேசலன்னு கோமதி அதுலயே நிக்கிறாங்க. அட ஏய் ஏன் அது காசு எம்பட்டு வேணா வந்துட்டு போகுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நினைச்சேங்கிறாரு டிரைவர். எம்பட்டு வேணாலும் வாங்கிக்க, கேட்கறத கொடுத்துறேன் அப்படிங்கிற பாண்டியன் வா கோமதின்னு கூப்பிடுறாரு. கோமதி நடக்க ஆரம்பிக்க அவர் கையை பிடிச்சிட்டு வர்ற பாண்டியன் லைட்டா பின்தங்கி டிரைவரோட காது கிட்ட கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இயல்பா நடந்து போறாரு. வீட்டுல பாட்டி திண்ணையில உட்கார்ந்து இருக்க அவங்க கூட செந்தில் உட்கார்ந்து மாத்திரை இருந்தாங்க அத்மாச்சின்னு எடுத்து கொடுக்குறாரு. அடுத்து வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுறாரு. அப்போ பழனி எதிர் வீட்டுல இருந்து வந்து சாப்பிட்டாச்சா ஆத்தான்னு கேக்குறாரு. என்ன மாப்பிள்ள இப்ப ஏன் டியூட்டிய நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பழனி கேட்க செந்தில் எதுவும் சொல்லாம தலைய குனிறாரு. சரி அப்புறம் என்ன நிலவரம், அக்காவையும் மச்சானையும் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேக்குறாரு பழனி. 2 பேரும் வந்துட்டு இருக்காக மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு பழனி கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்துட்டு விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணாம இருந்தா சரிதாங்கிறாரு செந்தில். பாட்டி கவலையும் கலக்கமா பாத்துக்கிட்டு மாத்திரையை முழுங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மாப்பிள்ள, சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு பழனி நம்பிக்கையா சொல்றாரு. ஏன்பா பழனி, முன்னாடியில இருந்த இவங்க 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுக்குவாங்களா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆஹா இல்ல ஆத்தா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என் மச்சான் என்னதான் கோவக்காரரா இருந்தாலும் அக்கா கிட்ட சண்டையெல்லாம் எதுவும் போட மாட்டாரு. அக்காவும் மச்சானெல்லாம் எதத்தெல்லாம் பேசவே பேசாது அப்படின்னு பழனி சொல்ல, இங்க பாரு சும்மா என்ன சமாளிக்கிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதன்றாங்க பாட்டி. வேற எப்படி சொல்றது அப்படின்னு பழனி பார்க்க, மாமா சொல்றது உண்மைதான் அம்மாச்சி அப்படின்னு செந்தில் சொல்ல, நல்லா கேட்டுக்கன்ற மாதிரி அம்மாவை பாக்குறாரு பழனி. அம்மாவும் அப்பாவும் சண்டையெல்லாம் போடவே மாட்டாங்க. இந்த கதிர் கல்யாண விஷயம் தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, அவளும் புரிய வைக்கிறதுக்கு எம்பிட்டு முயற்சி பண்ணால, மன்னிப்பெல்லாம் வேற கேட்டிருக்கிறா. மாப்பிள்ளையும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம்ல, அவரு என்னடான்னா அம்புட்டு வீம்பால நிக்கிறாரு அப்படின்னு வருத்தமா சொல்றாங்க பாட்டி. அப்பாவுக்கு உண்மையை மறைச்சா பிடிக்காது அப்படின்னு செந்தில் சொல்ல, பிடிக்கலன்னா அவகிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாம்ல, இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா 4 திட்டு கூட திட்டி இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்லன்றாங்க பாட்டி. பழனியும் செந்திலும் அம்மாவோட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க, பத்தாததுக்கு அவ மயக்கம் போட்டு விழுந்ததை வேற நாடகம்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா, நான் என்னமோ நினைச்சேன், நான் நினைச்ச மாதிரிலாம் மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு காந்திமதி சொல்ல, ஏன் அத்தா இப்படிலாம் யோசிக்கிறேன்ற மாதிரி பழனி பாக்குறாரு. கோமதி கூட நான் வளர்த்த புள்ள மாதிரியே இல்லையே, பட்டுன்னு பட்டாசு மாதிரில பேசுறா. ஐயோ எப்பா எப்பா, எப்படிதான் இத்தனை வருஷம் 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்கன்னே தெரியல அப்படின்னு பாட்டி அசந்து போய் தாங்க முடியாம சொல்ல, இத்தனை நாளா மச்சான் கிழிச்ச கோட்டை தாண்டாம தான் அக்கா இருந்துச்சு, அதனால எந்த பிரச்சனையும் வரல ஆத்தா. தடவை மச்சானுக்கு தெரியாம அக்கா ஒரு விஷயம் பண்ண போகவே அதை கேட்டு மச்சானால தாங்கவே முடியல, டென்ஷன் ஆயிட்டாப்ல அப்படின்னு பழனி சொல்ல, நீ சொல்றதும் சரிதாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க பாட்டி. ஏன் பிள்ளைங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையான்னு அக்கா உரிமை போராட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. நீயே யோசிச்சு பாராத்தா, அக்கா இல்லாம இந்த வீட்டுல ஒரு விஷயமாவது நடக்குமா அப்படின்னு பழனி கேக்குறாரு. டேய், இந்த வீட்டுல இல்லடா, எந்த வீட்லயா இருந்தாலும் வீட்டு பொம்பளைங்க இல்லாம ஒரு விஷயமும் நடக்காதுன்றாங்க பாட்டி. அததான் மச்சான் புரிஞ்சுக்கவே இல்லையே. மச்சான் மட்டும் இல்ல, இங்க யாருமே அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு பழனி சொல்ல, செந்தில் அப்படியே ஓர பார்வையா முறைக்கிறாரு. என்ன பாக்குற, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அக்கா வெடிச்சிருச்சு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, ஐயோ பாவம் என் புள்ள அப்படின்னு மனசுக்குள்ள பெருமூச்சு விடுறாங்க பாட்டி. எத்தனை நாளைக்கு தான் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்க முடியாதா, நீயே சொல்லு அப்படின்னு பழனி கேட்க, நீ சொல்றதும் நியாயம்தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பாட்டி.
அக்கா இப்ப நியாயம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அக்காவுக்கு உண்டான நியாயம் கிடைக்கட்டுமேன்னு பழனி சொல்ல, கிடைக்கட்டும் கிடைக்கட்டும், ஆனா எல்லா சண்டையும் இன்னையோட முடிஞ்சதுன்னா சரிதாங்கிறாங்க பாட்டி. முடிஞ்சிடும் அம்மாச்சி, கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு செந்தில் உறுதியா சொல்ல, நம்பிக்கையும் கவலையுமா பாட்டி செந்திலையே பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க பழனி, ஆத்தா இங்கே நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் என் நொண்ணனுங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஒரு தடவை எதிர் வீட்டை எட்டி பார்த்துட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து வீட்டில இருந்து ஒருத்தரை கூட வெளியே காணோம், இருக்காங்களா உள்ளன்னு பாட்டி கேட்குறாங்க. பழனியை திரும்பி எதிர் வீட்டை பார்த்துட்டு தெரியல, நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில் எதுக்கு மாம்சங்கிறாரு. அங்கேயுமே 2 பேர் இருக்காங்கல்லப்பா, என் அண்ணிங்களை சொல்றேன், அந்த வீட்டில் அம்புட்டு உழைப்ப கொட்டுறாங்கப்பா, ஆனா அண்ணனுங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. இந்த கதையை சொன்னா அந்த வீட்டில் என் அண்ணனுங்களுக்கு பயம் வரும்ல, இங்கே நடந்த மாதிரியே அங்கேயும் நடந்துருமோன்னு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அதுக்காகவே நான் போய் சொல்றேங்கிறாரு பழனி. நடத்துங்க நடத்துங்க உங்க நாரதர் கழகத்தன்ற மாதிரி செந்தில் பார்க்க, இங்கே பாருங்க அக்காவும் மச்சாவும் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்றவரு, ஆத்தா முழிச்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் தூங்குன்னு சொல்றாரு. சரிடா அவங்களும் சரி மாம்சு அப்படின்னு செந்திலும் சொல்றாங்க. வரேன்னு சொல்லிட்டு பழனி போக, டேய் பார்த்து போடாங்கிறாங்க பாட்டி. வீட்டுல முத்துவேலும் சக்திவேலும் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, சுகன்யா ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. பழனி உள்ளர வர, வாடா உட்காருங்கிறாரு சக்திவேல். பழனியும் ஒரு சோஃபால உட்கார்றாரு. என்னடா களைச்சு போய் வர, எங்க போயிட்டு வரேன்னு சக்திவேல் கேக்குறாரு. இல்லன்னு அப்படியே சும்மா ஆத்தா கிட்ட பேசிட்டு வரேன்னு பழனி சொல்ல, அங்க வடிவும் மாரியும் வந்து நிக்கிறாங்க. கொழுந்தனாரே வாங்கன்னு மாறி சொல்ல, தம்பி கோமதி வீட்டுல ஏதாவது பிரச்சனையான வடிவு கேக்குறாங்க. கோமதி ஆளையே காணோமே, ஏதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களான்னு கேக்குறாங்க மாறி. பழனி எதுவும் சொல்லாம பாத்துட்டு இருக்க, அத்தை வேற ரொம்ப நேரமா வெளியவே இருக்காங்க, அவங்க முகமே சரியில்லையேன்னு கேக்குறாங்க வடிவு. பிரச்சனையான்னு கேட்டா பிரச்சனை தான் அண்ணி, ஆனா இப்ப அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பழனி புதிர் போடுற மாதிரி சொல்ல, வடிவும் மாறியும் ரொம்ப குழப்பமா பாக்குறாங்க. புதிர் போடாம விஷயத்த சொல்லுங்கன்னு சுகன்யா எரிச்சல காட்டுறாங்க. அக்காவும் மச்சானும் பேசிக்கிறது இல்ல, அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து மச்சான் பயந்து போய் அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல, எல்லாரும் அடுத்து என்ன அதான் பிரச்சனை இல்லையன்ற மாதிரி பாக்குறாங்க. பேசினவரு சும்மா பேசாம வார்த்தையை வேற விட்டுட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல, அப்படி என்னத்த பேசிட்டான் அந்த பரதேசி பைய பாண்டியன்ங்கிற மாதிரி சக்திவேல் பாக்குறாரு. இந்த பிள்ளைகளும் அவங்க பங்குக்கு அக்கா மனசு வருத்தப்படுற மாதிரியே பேசி வச்சுட்டாங்க. இந்த வீட்டுல தனக்கு மரியாதையே இல்லைன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல, அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க வடிவு. மாரிக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஐயோ அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட சக்திவேல் அண்ணனை பாக்குறாரு. அவர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க, அண்ணே அண்ணே அப்படின்னு தோலை தொட்டு கூப்பிட, அண்ணன் திரும்புறாரு. என்ன சக்தின்னு அவரு கேட்க, என்னன்னு எல்லாரும் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஏதோ யோசனையில உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அன்பு தம்பி சக்திவேல் கேட்க, ஒன்னும் இல்லைங்கிறாரு முத்துவேல். அண்ணே கோமதி வீட்டை விட்டு போயிடுச்சாண்ணே அப்படின்னு சக்திவேல் அதிர்ச்சியோட சொல்ல, முத்துவேல் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. கோமதி எங்க போனாலாம், யாருமே அவளை தேடி போகவே இல்லையா அப்படின்னு வடிவ அதிர்ச்சியோட கேக்குறவங்க உடனே, என்ன மாதிரி இது எதிர் வீட்டுல தானே இருக்கோம், நமக்கு கூட அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல பாத்தியா அப்படின்னு ரொம்பவே அங்கலாச்சிக்கிறாங்க வடிவு. பதறாதீங்க பதறாதீங்க, அக்கா போனதும் மச்சான் பின்னாடியே போயிருக்காரு, எப்படியும் அக்காவை கூட்டிட்டு வந்துருவாரு 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 அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க வடிவு. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னதான் வீட்டை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் மரியாதை இல்லைன்னா கோபம் வரதானே செய்யும் இல்லனே அப்படின்னு பொடி வச்சு கேக்குறாரு பழனி. இது வடிவுக்கும் மாரிக்கும் புரியல, ஆனா சக்திவேலுக்கு புரிஞ்சிருது. ஏண்டா வீட்டுக்குள்ள கலகத்தை உருவாக்க பாக்குறியான்ற மாதிரி அவரு பார்க்க, பாருங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் அக்கா அந்த வீட்டுல இல்லைன்னதும் வீடே நின்னு போச்சு, எந்த வேலையும் நடக்கல நீ அப்படின்னு பழனி சொல்ல, வீட்டு பொம்பளைங்க இல்லைன்னா அப்படித்தான் ஆகுன்றாங்க மாறி. உடனே சக்திவேல் அப்படின்னு நக்கலா ஒய்ஃபை பார்க்க, அதை சொல்லுங்க இனியாவது என் அக்காவை அந்த வீட்டுல எல்லாரும் நல்லபடியா நடத்தினா சரிதாங்கிறாரு அவரு. சக்திவேல் பழனிய முறைப்பா பார்க்க, ஆனாலும் பாண்டியனே நாம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல, அவர் ரொம்ப தான் பண்றாருங்கிறாங்க சுகன்யா. ஏய் பழனி அப்படின்னு சக்திவேல் கூப்பிட, அண்ணேங்கிறாரு. எதுக்குதான் இந்த கோமதி அந்த பரதேசி பையில விரும்பி கல்யாணம் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இப்ப இது ரொம்ப முக்கியமாக்குன்ற மாதிரி பாக்குறாங்க மாறி. அவளுக்கு மன நிம்மதியும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. ஏண்டா கோமதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்டா, அந்த பரதேசி பையலும் வேண்டாம் அந்த தருதல பசங்களும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேன்.
தங்கத்தட்டில் வச்சு நம்ம எல்லாரும் அவளை தாங்குவோண்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல பழனி மனசுக்குள்ள நீ திருந்த மாட்டியண்ணே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க முத்துவேல் எதுவும் சொல்லலை. நல்லா இருக்கு. இங்கே இருக்க முடியாம தான் அத்தையே அங்கே போயிருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்க கோமதியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களாக்கும் அப்படின்னு மாறி கேட்டு விட்டுடுறாங்க. வடிவும் ஒரு முறைச்சிட்டு வீடுனா சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகணும்னா ஊரில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் பிறந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வடிவும் வெடுக்குன்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாத புள்ள அதை போட்டு இப்படி அலக்கழிச்சிட்டு இருக்கானுங்க, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா அப்படின்னு சக்திவேல் கேட்க, உங்களுக்கு அமைதியெல்லாம் கேட்க தெரியாதே, சண்டை தானே போடுவீங்க அப்படிங்கிறாங்க வடிவு. அவங்க பிரச்சனை என்னவோ அதை அவங்களே பார்த்துக்கிட்டோம், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டான்னு வடிவு சொல்லிடுறாங்க. முத்துவேல் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வேற உலகத்தில் இருக்கேன்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க, நீ என்னன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு பழனி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்பையும் ஒன்றும் இல்லடான்னு சிம்பிளாக முடிச்சுக்கிறாரு. அப்போ சக்திவேல் மொபைல்லேருந்து கிளிங்க்னு ஒரு சவுண்டு வர அதை பார்த்துட்டு, அண்ணே அந்த கான்கிரீட் போடுறவன் தாமோதரனை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, குமார் மெசேஜ் அனுப்பியிருக்கான், வெளியில வேலை முடிஞ்சிருச்சான், போலாமான்னு கேட்குறாங்கிறாரு சக்தி. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே நீங்க வர்றதா தானே சொன்னீங்கன்னு சக்திவேல் கேட்குறாரு. வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்றாரு அவரு. சக்திவேல் அண்ணனை ஏற இறங்க பாக்குறாரு. என்ன தங்கச்சி பாசமாக்கும் அப்படின்ற கேள்வி அவர் கண்ணில் மின்னுது. ஆனா முத்துவேல் இது எதையும் பார்க்காம எழுந்து உள்ளர போக அண்ணன்னு கூப்பிட்டு பாக்குறாரு சக்திவேல். அவரு உள்ளர போயிட இவர் அப்படியே யோசனையா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் மனசுல தங்கச்சி பாசம் தலைவிரிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கேன்னு விரல்களால யோசனை பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். ரூம்குள்ள வந்த முத்துவேல் பீரோல இருந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கண்கள்ல ஏதேதோ உணர்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாட்டியோட ரூம். அங்க இருக்க போட்டோவை அவர் பார்த்துட்டு இருக்க, கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்படியே அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே போய் கதவை திறக்கிறாரு. என்னங்க அப்படின்னு வடிவு கூப்பிட கதவை திறந்து விடுறாரு. தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களேங்க, இந்தாங்க காஃபி நீட்டுறாங்க வடிவு. காஃபி வேண்டாம் அப்படின்னு அவர் அமைதியா சொல்ல, ஏன் என்னாச்சு, கதவை உள்ள பூட்டி வச்சிருந்தீங்கன்னு வடிவு கேக்குறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல பூட்டிட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, உங்களுக்கு தலைவலிக்குதா இல்ல வேற ஏதாவது பண்ணுதான்னு வடிவு கொஞ்சம் பயமும் நிறைய கலக்கமா கேக்குறாங்க. தலைதான் வலிக்குது அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல உங்க முகமே சரியில்லையே அப்படின்னு வடிவு கேட்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியாயிடும், நீ போ வடிவு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கொண்டு வந்த காஃபியை கையில வச்சுட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க வடிவு. முத்துவேல் மறுபடியும் கதவை சாத்தி தாழ் வச்சிடுறாரு. ஏதேதோ நினைச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. வீட்டுல இன்னமும் அசோகவனம் மாதிரி தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி ஒரு சேரு, அரசியும் செந்திலும் ஒரு சோஃபா, பாட்டிக்கு எதிர் சோஃபால கதிர்னு 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அரசி தலையில கைய வச்சுட்டு வாசல பார்க்க பாட்டி வாசலையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் அப்பவே கிளம்பிட்டதா சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோமே அப்படின்னு செந்திலையும் கதிரையும் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க பாட்டி. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க அம்மாச்சி, டைம் ஆகுன்றாரு கதிர். அம்மாச்சி நீங்க பதட்டப்படாம இருங்க, வந்துருவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம 3 பேரும் பாக்குறாங்க. அப்போ கார் வந்து நிக்க ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல இருந்து பாண்டியன் இறங்குறாரு. கார் வந்து நிக்கிறத பார்த்து அரசி வேகமா ஓடி வந்து அங்கேயே நின்று பாக்குறாங்க. இறங்கின பாண்டியன் கோமதிக்காக வான்னு சொல்லி கதவை திறந்து விடுறாரு. கோமதி கால்வலி ஜாஸ்தியா இருக்க கஷ்டப்பட்டு மெதுவா இறங்குறாங்க. ஒரு கையால கைய பிடிச்சி இறக்கி விடுறவரு இன்னொரு கையால தோல்ல போட்டுக்கிட்டு போன்னு வீட்டுக்குள்ள கையை காமிச்சு நடத்தி கூட்டிட்டு வர்றாரு. கோமதி லைட்டா நொண்டிக்கிட்டே நடந்து வர்றவங்க வாசப்படிக்கிட்டு வந்து பாண்டியனை பார்க்க போங்கிறாரு அவரு. கோமதி மெதுவா கஷ்டப்பட்டு நிலப்படியை பிடிச்சிட்டு ஏறி உள்ளர வர அப்படின்னு கதிர் செந்தில் எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. கோமதி அப்படின்னு பாட்டியும் வர்றாங்க. அத்தை அத்தை அப்படின்னு ராஜி மீனா பின்னாடியே ஓடி வர்றாங்க. அம்மா அப்படின்னு அரசி கோமதியோட கையை பிடிச்சிட்டு தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கோமதியை அழ தொடங்க. கோமதி அப்படின்னு அவங்க அம்மா நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. நெத்தியில முத்தம்லாம் கொடுத்து என்னை இப்படி பயமுறுத்திட்டியடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையெல்லாம் தடவி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. கதிர் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, இப்ப சமாதானம் ஆயிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. இல்லை அதை உங்க அம்மா கிட்ட கேளுடாங்கிறாரு பாண்டியன். கோமதியும் தலையை ஆட்டிக்கிட்டே ஆயிட்டோம்டாங்கிறாங்க. உடனே பாண்டியனும் ஆயிட்டோம்டா, சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல, அது ரொம்பவே ரோபோட்டிக்கா இருக்கு. சாதிச்சிட்டடி நீ
அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சிரிக்க கோமதி அவங்க அம்மாவை பார்த்து வெற்றி புன்னகையோட சிரிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிடுங்கிறாங்க. கால் ரொம்ப வலிக்குது, உட்காருன்னு சொல்ல வா வா உட்காரு வாங்குறாங்க அவங்க அம்மா. ஒரு பக்கம் கதிரும் இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் கோமதியை பிடிச்சி நடத்திட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கோமதியோட ஒரு பக்கம் பாட்டியும் இன்னொரு பக்கம் கதிரும் உட்கார. ஆப்போசிட் சேர்ல பாண்டியன் உட்கார்றாரு. அவருக்கு ஆப்போசிட்ல செந்தில் உட்கார்றாரு. கோமதியோட காலை தூக்கி மெதுவா டீப்பாய் மேல வைக்கிறாங்க. கோமதி வழியில ஊ அம்மா அப்பா நான் அனுத்திட்டு இருக்க. மீனா ஒரு நிம்மதியோட பாக்குறாங்க. ராஜி அரசி இன்னும் 2 கலக்கத்தோட தான் பாக்குறாங்க. ஏம்மா ஏன் திடீர்னு கால் வலிக்குதுங்கிற அப்படின்னு அவங்க அம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்க கோமதி ஓர பார்வையா பாக்குறாங்க. அட ஏன் காலையில இருந்து ராத்திரி வரையிலும் நிக்காம நடந்துகிட்டே இருந்தா கால் வலிக்காம என்ன செய்யும் அப்படின்னு பாண்டியன் கேட்க ஏன் கோமதி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறன்ற மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்க. அட போமாங்கிற மாதிரி கோமதி பாக்க அத்தை ராத்திரி வரைக்குமா நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேக்குறாங்க. கோமதி ஒன்னும் சொல்லாம பாக்க ஆமாப்பா கோவத்துல காரக்குடியில நடக்க ஆரம்பிச்சவ விட்டிருந்தா காஷ்மீர் வரைக்கும் நடந்து போயிருப்பா அப்படின்னு சிரிக்கிறாரு பாண்டியன். இவன் நடக்கிறத பத்தாதுன்னு என்னையும் பின்னாடியே நடக்க வச்சு கொண்டுபிட்டா. ஆனா ஒரு விஷயம்டி, ஒரு மனுஷிக்கு இம்புட்டு வீம்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன வேதாளம் முருங்கை மரம் ஏறுதான்ற மாதிரி முறைக்கிறாங்க கோமதி. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு பயப்படுற பாண்டியன் அது அது இல்லத்த நடந்து நடந்து யாருக்கு கஷ்டம் இப்ப இவளுக்கு தானே அப்படின்னு பாண்டியன் சமாளிக்க அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. மீனா என்னதான் நடக்குதுன்னு 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. இம்புட்டு தூரம் நடந்தால இப்ப கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ராத்திரி பூரா தூங்க முடியாம அவஸ்தைப்பட போறது யாரு? இவதானே. சொன்னா கேட்கணும், கொஞ்சம் விட்டுருந்தா 5000 கிலோமீட்டர் கூட நடந்திருப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். அத்தைய மாமா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா ஹஸ்கி வாய்ஸ்ல ராஜி கிட்ட சொல்ல ஆமாக்கா மாமா இப்படி பம்மி பேசி நானும் பார்த்ததே இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல ஒரு பெருமித புன்னகையோட உட்கார்ந்துருக்காங்க கோமதி. காலையில இருந்து 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கதிர் கேட்க அதெல்லாம் சாப்பிட்டோன்றாங்க கோமதி. காஃபி போட்டு தருவான்னு மீனா கேட்க எதுவும் வேண்டாமா அப்படின்னு கோமதி சொல்ல மாமா உங்களுக்கு மாமான்றாங்க மீனா. எனக்கும் வேணாம்ப்பா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அம்மா இனிமே இப்படிலாம் கோச்சிட்டு போகாதம்மா, திரும்ப நீ வீட்டுக்கு வரவே மாட்டியோன்னு நினைச்சு பயந்துட்டேம்மா அப்படின்னு அரசி சொல்ல அரசியை முறைக்கிறாங்க கோமதி. ஏன்பா அரசி அது எப்படிப்பா உங்க அம்மாவை அப்படியே விட்டுட்டு வர முடியும்? இவ கோச்சிக்கிட்டு உலக நாட்டுல எங்க போய் இருந்தாலும் அப்பா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட மாட்டேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க அந்த நினைப்பும் பயமும் இருக்கட்டும்ன்ற மாதிரி கோமதி சிரிக்க இதெல்லாம் எதுக்கு பண்ற மாதிரி பாக்குறாங்க அரசி. அம்மா நீ இல்லாம வீட்டுல எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா அப்படின்னு அரசி சொல்ல ஆமா இப்பவாவது உனக்கு புரியுதே அப்படின்றாங்க கோமதி. இத பாருமா கோமதி ஏதாச்சும் பிரச்சனைன்னா 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறது தானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இந்த வார்த்தைய அங்க சொல்லு புரியுதா அப்படின்னு கோமதி பல்ல கடிச்சிட்டு கடுப்படிக்க அவங்க அம்மாவோட முகம் அப்படியே சூம்பி போயிருது. மெதுவா திரும்பி மாப்பிள்ள உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம்னா அதை வெளியில சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் கோமதியை பார்க்க கோமதி பாண்டியனை முறைக்கிறாங்க. இத பாரு நீயும் தான் எதுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற, அவர்கிட்ட சொல்லி புரிய வையே, இப்படி வீட்டை விட்டு போவேன்லாம் அடம் பிடிக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அப்படின்னு தலையாட்டி வைக்கிறாங்க கோமதி. அத்தை நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அத்தை, இனிமேட்டுக்கு எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற பாண்டியன் சொல்லுடின்னு கோமதியை பார்த்து சொல்றாரு. கோமதி ஒரு வெக்கமும் சந்தோஷமும் கலந்த புன்னகையை காட்டுறாங்க. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்களா, பண்ணா நான் சும்மா விட்டுருவேனாங்கிற கேள்வி அவங்க கண்ணுல மின்னுது. சரி சரி 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. பாண்டியன் மெதுவா நிமிர்ந்து கோமதியை பார்க்க கோமதி ஒரு புரிஞ்சுக்க முடியாத புன்னகையோட அவரையே பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.